விஜயை நம்பி மோசம் போன நடிகர் பிரசாந்த். விஜயின் மோசமான நடிப்பு. பிரியாணியான கோட் திரைப்படத்தில் பிரபுதேவா, நடிகர் பிரசாந்த், வைபவ், மோகன், லைலா என ஒரு நட்சத்திர பட்டாளமே இடம் பிடித்துள்ளது. இருந்தாலும் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இவர்களின் கதாபாத்திரம் பேசப்படவில்லை. இந்நிலையில் நடிகர் பிரசாந்த் மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் என கோட் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுக்க முயற்சித்தார். ஆனால் அவருடைய நல்ல நேரம். கோட் படம் வெளியாவதற்கு முன்பே அவர் ஹீரோவாக நடித்த அந்தகன் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பிரசாந்துக்கு வரவேற்பையும் பெற்றுத்தந்தது. ஒருவேளை அந்தகன் படம் வெளியாவதற்கு முன்பே கோட் படம் வெளியாகி இருந்தால் நிச்சயம் அந்தகன் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காது. ஆனால் ஒன்றுதான், நடிக்கும் அந்தகன் படத்திற்கு ப்ரமோஷன் ஆக கோட் படம் இருக்கும் என்பதற்காகத்தான் விஜயுடன் நடிக்க இந்த படத்தில் ஒப்புக்கொண்டார் பிரசாந்த். ஆனால் அந்த கோட் படம் வெளியாவதில் சில காலதாமதம் காரணமாக அந்தகன் படம் முன்பே வெளியானது என்று கூறப்பட்டது. ஒருவேளை முன்கூட்டியே பிரசாந்துக்கு கோட் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த படம் தேராது, இந்த படத்திற்கு பின்பு நாம் ஹீரோவாக நடித்த அந்தகன் படம் வெளியானால் நிச்சயம் ஃப்ளாப் தான், அதனால் கோட் படம் வெளியாவதற்கு முன்பே அந்தகன் படத்தை ரிலீஸ் செய்து விடலாம் என்று புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து ரிலீஸ் செய்தாரா என்கிற பேச்சு ஓடுது. அதே நேரத்தில் அந்தகன் படத்திற்கு ப்ரமோஷனாக கோட் படம் இருக்கும் என்று நினைத்தால் கடைசியில் கோட் படத்துக்கு ப்ரமோஷனாகத்தான் பிரசாந்தின் அந்தகன் இருந்துள்ளது. காரணம், அந்தகன் படத்தில் பிரசாந்தை கொண்டாடியவர்கள் கோட் படத்தில் அடைச்ச என்னப்பா இப்படி சப்புன்னு இருக்கே என பிரசாந்த் கேரக்டர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். கோட் படத்தில் விஜய் 3 விதமான கெட்டப்பில் வருகிறார். அதில் சிறுவயது விஜயை ரசிகர்களால் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதேபோன்று விஜயின் வயதான கேரக்டர் அதைவிட படுமோசமாக இருக்கிறது. அதாவது விஜயின் காலகட்டத்தில் உள்ள சக நடிகர்களான விக்ரம், சூர்யா போன்ற நடிகர்கள் அப்பா கேரக்டர்களில் இதற்கு முன்பு நடித்திருக்கிறார்கள். சூர்யா வாரணமாயிரம் படத்தில் அப்பா மகன் கேரக்டர் நடித்திருப்பார். அதேபோன்று விக்ரம் ஒரு வயதானவராக ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு கேரக்டரில் நடித்திருப்பார். ஆனால் சூர்யா, விக்ரம் இவர்களையெல்லாம் உடலை வருத்தி நடித்ததன் காரணமாக அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்றும் அந்த கேரக்டர் நிற்கிறது. ஆனால் விஜய் உடலை வருத்தி நடிக்காமல், சிரமப்படாமல் நடிக்க வேண்டும் என்பதற்காக பல டெக்னாலஜி மூலம் வயதான விஜயை கொண்டு வந்தது. இரத்த கண்ணீர் படத்தில் வரும் MR ராதா போன்று உள்ளது விஜயின் வயதான கெட்டப். உங்கள் தின சேவல்.